ஏ சண்முகம், என்ன பண்ற? டீ போடுறேங்க. எங்கள் அக்கா நான் போடுற இஞ்சி டீக்கு அடிமை. இஞ்சி டீ போடுறியா? ஆ. என்ன இவன் நம்ம சொன்னதெல்லாம் வச்சு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படி டீ போடுறான். என்னங்க யோசிக்கிறீங்க? மேலே நீங்கள் பேசுனதை வச்சு கீழே வந்து எங்கள் அக்கா கிட்ட சண்டை போடுவேன்னு நினச்சிங்களா? நான் வேகமாக வந்ததே எங்கள் அக்கா எந்திரிக்கிறதுக்குள்ளே டீ போடங்க. எங்கள் அக்கா எது பண்ணுறதா இருந்தாலும் எங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுவா. இப்போ கூட இந்த மறைச்ச விஷயத்தை எங்கள் அக்கா கிட்ட போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அக்கா அதை எங்கள் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கோம். எங்கள் அக்கா எனக்கு வெறும் அக்கா மட்டும் இல்லைங்க, எனக்கு இன்னொரு அப்பாவும் அவள் தான். எங்கள் அப்பா என்ன தான் நல்லா வியாபாரம் பார்த்தாலும் அவர் டெய்லியும் குடிப்பாரா, அதனாலே எங்களுக்கு வீடு இடம் இதெல்லாம் இருந்தது இல்லைங்க. ஆனால் எங்கள் அக்கா தான் எங்கள் அப்பா சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் சேர்த்து வச்சு, இதோ நான் வேலை பார்க்குற கடை எங்கள் கடை தான், ஏதோ அந்த கடை இருக்கிறதுனால தான் ஊரில் என்ன மரியாதையோடையே பார்க்குறாங்க. எங்கள் அம்மா இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சு கை நீட்டி காசு வாங்கினா தான் அடுத்த வேலை சாப்பாடுன்னு இல்லாமல் நிம்மதியாக எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் எங்கள் அக்கா ஏதோ இவ்வளோ பெரிய ஊரில் கல்யாணம் பண்ணி கௌரவமாக இருக்கா. கண்டிப்பாக உங்கள் அண்ணாவும் அப்படி தாங்க. எனக்கு மாமாவை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இப்படி ஒருத்தர் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு. உங்கள் அண்ணன் உங்கள் கல்யாணத்துக்காக எல்லாமே சேர்த்து வச்சுருப்பார், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொடுப்பாரு. நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க போலையே, அதனால தான் என்னென்னமோ பேசுகிறீங்க. நம்ம கூட பிறந்தவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சாதான் அந்த நம்பிக்கையே அவங்கள நல்லது பண்ண வைக்கும், இல்லைனா எதேதோ ஆகிடுங்க. நான் எங்கள் அக்காவை நம்புகிறேன், அதே மாதிரி நீங்களும் உங்கள் அண்ணனை நம்புங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலே நீங்கள் என்கிட்ட சொன்ன எந்த விஷயத்தையும் எங்கள் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேங்க. நீங்களும் அக்கா கிட்ட எதுவும் காமிச்சிக்காதீங்க. எங்கள் அக்கா எந்திரிச்சிருப்பா, நான் போய் டீ கொடுக்குறேன். இங்கே இன்னொரு டீ இருக்குது, வேணும்னா குடிச்சிக்கோங்க. கா கா இங்கே பாரு. என்னடா? இந்தா உனக்கு பிடிச்ச இஞ்சி டீ. நீ போட்டியா? எங்கடா போன? மாமா நீ ஹாலில் கூட இல்லைன்னு சொன்னாரு. நான் கூட நீ பக்கத்தில் போய் டீ குடிக்க தான் போயிருக்கியோன்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் டீ போட்டிருக்க. அப்புறம் எங்கே தான் போன? அதுவா சண்முகம், உனக்கே தெரியாம உங்க அக்கா கிட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல அவங்க நகையே வாங்கிட்டாங்க. உங்க அப்பா கொடுத்த பணத்தை உங்க அக்கா உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? எங்க அக்கா எது பண்றதா இருந்தாலும் எங்க நல்லதுக்கு தான் பண்ணுவா. மேல நீங்க என்கிட்ட சொன்ன எந்த விஷயத்தையும் எங்க அக்கா கிட்ட சொல்ல மாட்டேங்க. பக்கத்துல பசும்பால் எங்க கிடைக்கும்னு பார்க்க போனேங்க்கா. ஓ, பசும்பால்லாம் இங்கே கஷ்டம்டா. இங்கே ஃபுல்லாகவே பேக்கெட் பால் தான். கரெக்டு தான்க்கா, மற்ற டைம்னா பரவாயில்ல, இப்போ நீ மாசமாக வேற இருக்க, பசும்பால்லாம் குடிச்சா பிறக்க போகிற மருமக புள்ள என்ன மாதிரி புசு புசுன்னு பிறப்பான்ல. அது என்னடா, நீயும் சரி மாமாவும் சரி 2 பேருமே பையன்தான் பிறப்பாங்கிறீங்க. அது பொண்ணா கூட இருக்கலாமே. இல்லைக்கா, பையன்தான். எனக்கு என்னவோ நம்ம அப்பாவே தான் வந்து பிறக்க போகிறாரோன்னு தோணுது. என்னடி சொல்லிட்டு போற? அவங்க அக்காக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்குமா, அதான் போட்ட இஞ்சி டீல மீதி இருக்கு, வேணும்னா குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். உனக்கு எதாவது வேணுமா? ஊற்றி தரட்டா? வித் சுகரா வித்தவுட் சுகரா? நீ பேசுறப்பவே புரியுது வேற ஏதோ நடந்திருக்குன்னு. என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகுறது? நீ இந்த படத்துல சீரியல் எல்லாம் வருவாங்கல்ல, பாசமலர் அக்கா தம்பி, அந்த மாதிரி போல. அந்த பாண்டகாண்டிட்ட மேலே அவங்க அக்கா பற்றி அவ்வளோ சொல்கிறேன், எல்லாத்தையும் ஆன்னு கேட்டுட்டு அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு அவ்வளோ கோவமாக கீழே வந்தவன் இஞ்சி டீ போட்டுட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா அவள் எனக்கு அக்கா இல்லை இன்னொரு அப்பான்னு அப்படியே உருகுறான். எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அந்த இஞ்சி டீ எடுத்து அவன் மூஞ்சில ஊற்றிருப்பேன். அதுக்குள்ளே போயிட்டான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இவன் வேற ரகம் போல. சரி, அடுத்து என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு என்னையவே கேட்டா எனக்கு எப்படி தெரியும்?
நான் ஒன்று யோசிக்கிறேன், அது ஒன்று நடக்குது. ஏண்டி நீ தானே சொன்ன யார் என்ன பிளான் பண்ணாலும் நான் பிளான் பண்ணுறதா நடக்குன்னு. சரி, அதனால தான் பிளான் நிறைய வச்சிருப்பியோன்னு கேட்டேன். பரவாயில்ல விடு, இதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். என்னது? பிளான்லாம் எதுவும் இல்லை. அதுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்ல, அதில் ஒன்று மாட்டட்டும், அதை பிடிச்சிட்டு நான் பிளான் பண்ணிக்கிறேன். கரெக்டு தான். நீ ஒரு பிளான் பண்ணி ஷர்மியை வர வச்ச, அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணேன், எதுவுமே வேலைக்காகலை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை வச்சு பண்ணணும். பேசாமல் உங்கள் அப்பா வச்சு ஏதாவது பண்ணிடலாமா? வேணாம். அப்பா முன்னாடிலாம் நம்ம எது சொன்னாலும் அமைதியாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பண்ணுவார். ஆனால் இப்போல்லாம் என்ன எதுன்னு ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம பிளான் பண்ணுறோங்கிறதுலாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. யாருக்கும் டவுட்டே இல்லாமல் பண்ணணும்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதை அப்படியே பிடிச்சிட்டு இங்கே எல்லாத்தையும் நான் மாத்துறேன். சரி, நீ என்ன சாப்பிட்ற? பஜ்ஜி சாப்பிட்றியா? இல்லைடா, இந்த நேரத்தில் ஆயில் அதிகமாக எடுத்துக்கலாமான்னு தெரியல. அப்படியா? சரி இரு, நான் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி பலகாரம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ம். மாமா, நீங்கள் இஞ்சி டீ குடிப்பீங்களா மாமா? உன்னை தேடிட்டு தான்ப்பா நான் டீ கடைக்கு போயிட்டு வரேன். நான் வரும்போதே காஃபி சாப்பிட்டு வந்துட்டேன்ப்பா. ஓ அப்படியா? நீ உள்ளே இருந்தா வர, இவ்வளோ நேரம் எங்கப்பா இருந்த? என்ன தேடி டீ கடைக்கு போனீங்களா? மாமா, நான் மேலே மொட்டை மாடியில் பிரியா கூட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து தான் அக்காவுக்கு டீ போட்டு கொடுத்தேன். நீங்கள் டீ தான் குடிக்கல. அக்காவுக்கு பலகாரம் செய்ய போகிறேன், அதை சாப்பிடுவீங்கல்ல? ஓ, நீ பலகாரம்லாம் பண்ணுவியா? பலகாரம் பண்ணுவியாவா? மாமா, ஊரில் என் பேரே பலகாரம் தான். நான் சூப்பராக சமைப்பேன். நான் சமைச்சதை நானே ரசித்து சாப்பிடுவேனா, அதான் இப்படி இருக்கேன். தப்பே இல்லை சண்முகம், நீ சமைச்சதை சாப்பிட்டு தானே இப்படி இருக்க. ஆனால் இங்கே ஒரு சிலர்லாம் மற்றவங்க சமைச்சதை சாப்பிட்டு தான் இப்படி இருக்காங்களே. நான் இப்படி இருக்கிறது தப்புன்னு சொல்லலப்பா. இப்போ உன்னை பாரு, நல்ல காய்கறிகளாக சாப்பிட்டு தானே இப்படி இருக்க. ஆனால் ஒரு சிலதுங்களாம் கிடைக்கிறது எல்லாமே சாப்பிட்டுட்டு காட்டில் செரிக்காத கரட்டி மாதிரி சுற்றுறாங்க. பாத்தியாமா, அவர் என்னதான் சொல்கிறாரு? அவங்கள தான்ப்பா நான் கொஞ்சம் தப்புன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா இது அவங்களுக்கு நல்லது. மாமா, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியுது, ஆனால் கொஞ்சம் புரியலையே மாமா. யாருக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க? புரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் புரிஞ்சா போரும்பா. சரிப்பா, நீ போய் பலகாரம் பண்ணு. சரிங்க மாமா. அத்தை, பலகாரம் நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், பிரியா வேணா கேட்டுக்கோ. அவங்கள பற்றி எனக்கே தெரியுமே. அவங்க நம்ம ஆள், எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இது உனக்கு தேவைதாண்டி. மதியானம் நான் சாப்பிட்ட பழைய சாப்பாடை கூட நான் சாப்பிட்லன்னா அவங்க தானே சாப்பிட்ருக்க போகிறாங்க. உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா? எங்க வீட்டு பழைய சோறு இவ தான். நாங்க அவளை செல்லமா பழைய சோறு பிரியான்னு தான் கூப்பிடுவோமே. அப்படியா மாமா? பாத்தியா, சொன்னோன்னு அவளுக்கு கோவம் வருது. பிரியாவது பழைய சோறு, பக்கத்தில் நிற்குது பாரு, அது புளி சோறு. ரெண்டையும் செல்லமா நான் அப்படிதான் கூப்பிடுவேனே. பலகாரம் பண்ணும்போது அவளுக்கும் ஒரு சட்டி சேர்த்தே பண்ணிடு. கவலையே படாதீங்க மாமா, எல்லாருக்கும் சேர்த்து நானே பண்ணிடுறேன். எப்படி இருக்கு? இப்படி தான் மற்றவங்களுக்கும் இருக்கும். இதுக்கப்புறமேட்டாச்சும் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத. ஒரு அப்பனா இருந்தாலும் உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி நான் பேசக்கூடாது. அப்படி எதுவும் நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. பாத்தியாமா, நான் பழைய சோறான், நீ புளி சோறான். சொரா புட்டு மாதிரி இருந்துட்டு என்னென்ன பேச்சு? நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आप जिस व्यक्ति को कॉल कर रही है। கா, இந்தா. டேய், மேலே உட்கார்றா. அதெல்லாம் வேணாக்கா, இதுதான் நமக்கு கரெக்டு. மேலே புசு புசுன்னு வேற இருக்கா, எதுக்கு?
அப்புறம் ம் எப்படி நம்ம டிஃபனு? சூப்பராக இருந்துச்சுடா. ஆமாம், நீ எப்படா இந்த மாதிரிலாம் சமைக்க கற்றுக்கிட்ட? அதுவாக்கா, அம்மா தனியாக இருக்கோன்னு இப்போல்லாம் கடையை மூட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வரேன்னா, அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு போர் அடிக்குமா, அதனால் நானே யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு தான் ஏற்கனவே சமைக்க தெரியும்ல, அதான் வித்தியாசமாக எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். நீ அம்மாவெல்லாம் பார்க்கணுமே, என்ன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற? ஆமாக்கா, நீ ஃபோன் பண்ணி இங்கே உன்னை அப்படி பார்த்துக்கிறாங்க இப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவல்ல, அதுவே அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் நம்ம சாப்பாடு வேற. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ம் டேய், இப்போ என்னை பார்த்துக்கிறாங்கல்ல, இதை விட முன்ன இன்னும் அதிகமாக பார்த்துக்கிட்டாங்கடா. இப்போ கூட நீ கூட இருக்கேன்ற தைரியத்தில் தான் என்னை தனியாக விட்டாங்களே. அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் அத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பிரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுவா. அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃபோட்டோஸ் போடுவா, அதை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. நாங்கள் 2 பேரும் நாத்தனார் மாதிரியே இருந்ததில்ல. அவள் என் அண்ணியாவும் பார்த்ததில்ல. என்னக்கா சொல்கிற? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம்னு சொல்ல வந்தேன். எனக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குடா. இங்கே பாருடா, இதை நீ மறக்காமல் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிடு. கண்டிப்பாக சொல்கிறேன். அக்கா, மாமா ஏன் இன்னும் வரல? டெய்லி இப்படி தான் லேட்டாக வருவாரா? இல்லைடா, அது எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவார். என்னன்னு தெரில, இன்னைக்கு லேட் ஆகுது. ஃபோன் பண்ணி பாருக்கா. இல்லைடா, வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஃபோன் பண்ண வேண்டாம். ஏதாவதுன்னா அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ என் கூட இருக்கல்ல, நம்ம 2 பேர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பாருடா. நான் கூட எங்கே நம்ம அப்பா மாதிரி குடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு லேட்டாக வருவாரோன்னு நினச்சேன். மா, அண்ணா குடிச்சிட்டு வந்திருக்கு. எல்லாமே உங்களால தான் அண்ணி. தினமும் குடிப்பீங்களோன்னு பயமாக இருக்கு. தினைக்கெல்லாம் குடிக்க மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சாச்சா, அவருக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாதுடா. அப்போ ஓகேக்கா. அம்மா தான் நினைக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணியை குடி. டேய், என்னடா அது? இது டாய்ஸ்மா. என்னண்ணா, நாளைக்கு உன் கூட வேலை பார்க்குறவங்களோட குழந்தைக்கு தான் பர்த்டேவா? இவ்வளோ டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க. கடையிலே சொல்லியிருந்தேன்னா கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல. ஹேய், அதெல்லாம் இல்லை, இது என்னோட குழந்தைக்காக வாங்கினேன். உன்னோட குழந்தைக்கா? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்கலான்னு கடைக்கு போனேன். ஆப்போசிட்லேயே டாய் ஷாப் இருந்துச்சு. சும்மா உள்ளே போய் பார்க்கலான்னு போனேன்னா எல்லா டாய்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படியும் என் குழந்தைக்கு வாங்க வேண்டியது தானே. இன்றைக்கின்னு பார்த்து இன்சென்டிவ் வர போட்டாங்களா, அதான் யோசிக்காமல் வாங்கிட்டேன். ஏண்டா, அதுக்குன்னு பிறக்க போகிற குழந்தைக்கு இப்போவே டாய்ஸா? நீங்கள் இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, நான் பிறக்க போகிற குழந்தைக்காக தங்கத்தில் மோதிரமே வாங்கிட்டேம்மா. கோல்டுல மோதிரமா? ஆமாம், எப்படியும் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் குழந்தைக்கு தானே. அது இப்போ வாங்கினா என்ன, கொஞ்சம் நாள் கழித்து வாங்கினா என்ன? சொல்லப்போனால் இப்போ வாங்குறது தான் கரெக்டே. ஏன்னா தங்க விலைலாம் ஏறிட்டே போகுது. பிரியா, அன்றைக்கி நீ கூட சொன்னல கோல்டு விலைலாம் ஏறிட்டே போகுதுன்னு. அதான் டாய்ஸ் வாங்கினது போக மிச்ச காசுக்கு ஃபுல்லாக கோல்டு வாங்கிட்டேன். கரெக்டாக சொன்னாருன்னு. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கரியாக்காம உன் குழந்தைக்கு கோல்டாக வாங்குடா. அதான்டா உனக்கும் சரி உன் குழந்தைக்கும் சரி பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாப்பா, நானும் அதான் யோசித்தேன். பிறக்க போகிற குழந்தைக்காக கோல்டில் ஒரு சீட்டே போட்டேன். சூப்பர்ரா. சரி ஓகேப்பா, நான் அப்படியே ஆனந்திக்கிட்ட போய் இதெல்லாம் காமிக்கிறேன். சரிப்பா. ஆமாம், ஆனந்தியோட தம்பி சண்முகம் வந்தானா? வந்துட்டா, காலையிலே வந்துட்டா. தம்பி, அந்த பையன் உள்ளதாண்டா இருக்கான், போய் பாரு. சரிப்பா. எப்படி பார்க்குதுங்க பாரு. சரிக்கா, நீ படுத்துக்கோ. நான் அப்படியே மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறேன். மாமா வந்தால் சொல்லிவிடு. டேய், எதுக்குடா மொட்டை மாடிலாம்? மாமா ரூம் இருக்கு, போய் அங்கே படுத்துக்கோ போ. அக்கா, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுக்கா. மொட்டை மாடி தான். மாமா,
சண்முகம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பஸ்ஸெல்லாம் எப்படி வசதியாக இருந்துச்சா? ஏசி பஸ் தான் புக் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ தான் அதெல்லாம் வேணான்னு சொன்ன. நமக்கு இந்த ஏசி காற்றெல்லாம் செட் ஆகாது. பஸ்ஸில் ஜன்னலை திறந்து விட்டா ஒரு காற்று வரும்ல, அது போதும். நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேன் மாமா. சரி, அத்தைக்கும் ஏசிலாம் செட் ஆகாதா? நானாவது பரவாயில்ல, அம்மாலாம் ஏசி பஸ்லேயே ஜன்னல் திறந்து வச்சுருந்தா வருமே. சரி, அவங்களுக்கும் பஸ்ஸு புக் பண்ணிடுறேன். ஏங்க, பஸ்ஸு புக் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் என்ன கையில் ஏதோ ஃப்ளைட்டு காரெல்லாம் வச்சுருக்கீங்க? என் குழந்தைக்கு டாய்ஸு. இப்போவே வா, அதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? அக்கா நீ வேறக்கா, நானே நேற்று பஸ் ஸ்டாப்பில் பொம்மை வாங்கலான்னு போயிட்டேன். பஸ்ஸை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டான், அதான் வந்துட்டேன். இங்கே வந்து கூட எவ்வளோ பொம்மை கடை தேடணும் தெரியுமா? ஒன்று கூட கிடைக்கல. நீ வேற, மாமாவது வாங்கிட்டு வந்தாரு. பாத்தியாம்மா, அப்பனும் மகனும் என்ன ஆட்டம் ஆடுறானுங்கன்னு. உன் மகன் என்ன குழந்தை பிறந்தக்கப்புறம் தான் மாறுவான்னு பார்த்தா கன்ஃபார்ம் ஆகி 10 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி மாறிட்டான்? டாய்ஸ் வாங்கிட்டு வரான், கோல்டில் ரிங்கு வாங்கிட்டு வரான். இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் குழந்தைக்கு தான் சொல்கிறான். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் நான் எவனையாவது லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போனா மட்டும்தான் எனக்கு கல்யாணமே நடக்கும் போல. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எப்படி உன்னை விட்டுடுவேன்? நீ என்ன விடாமல் பார்க்கறது? போகிற போக்க பார்த்தா அவன் உன்னை விட்டுருவான் போல. நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயாச்சும் முதியோர் இல்லத்தில் தான் வந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா சொல்ல தேவையில்ல, அவர் ஆரம்பத்துலேருந்தே மருமகனை அவகிட்ட அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டாரு. அவளுக்கும் பிரச்சனையே இல்லை. குழந்தை பிறந்தா குழந்தைக்கு டைப்பர் மாட்டி விடுறதுக்காவது அவரை கூடையே வச்சிருப்பா. ஆனால் நம்மள அப்படி விட்டுற மாட்டா. அண்ணன் இப்போவே நம்மளை மதிக்க மாட்டான், இதான் சாக்குன்னு வச்சுட்டு அவள் உன்னை வீட்டை விட்டே துரத்தி விட வச்சிருவா. நானும் எவனையாவது இழுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் உண்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சிடுச்சு, நான் நினச்ச வாழ்க்கைலாம் என்னால் வாழவே முடியாது போல. இப்போ என்னடி ஆச்சு, இப்படி புலம்பிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு புலம்புற மாதிரி தெரியுதா? நானே ஃபைத்தரிச்சலில் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா நான் என்னெல்லாம் கனவு கண்டேன்னு? என் கல்யாணம் எப்படி நடக்கணும், எனக்கு ரிசப்ஷன் இந்த மாதிரி பண்ணணும், என் கல்யாணத்துக்கு பட்டு புடவை இந்த மாதிரி எடுக்கணும், என் ரிசப்ஷனில் இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், எனக்கு இவ்வளோ பவுண்டில் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அது இதுன்னு என்னென்னமோ ஆசைப்பட்டேன். அது எல்லாமே இப்படி மாறும்னு நினைக்கும் போது அதோட வழி எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன மா? ஒன்று அவளை அபார்ட் பண்ண வை, இல்லைன்னு வச்சுக்கோ அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடு. இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சாவாச்சும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாச்சும் தேரும். இல்லைன்னு வச்சுக்கோ இந்த வீட்டில் இருக்க என்னோட கொஞ்ச நகையும் விற்று அவன் குழந்தைக்கு அருணா கயிறு வாங்கிட்டு வந்தேன், கொலுசு வாங்கிட்டு வந்தானே, இப்போவே போயிட்டு வாங்கிட்டு வந்து நிற்பான். நீ சொல்லவே தேவையில்லை. அவன் எப்போ குழந்தைக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்தானோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையிலேயே புரோக்கரை வர சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? அதுவும் இல்லாமல் பிறக்க போகிற குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தானே டாய்ஸ் வாங்கணும். இதில் என்ன சந்தேகம், பையன்தான். பாத்தியாக்கா, மாமா கூட பையன்தான் சொல்கிறாரு. பிறக்க போகிறது என் மருமக புள்ள தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி பையன்னு சொல்கிறீங்க? ஏன் பொண்ணு பிறக்கக்கூடாதா? எனக்கு என்னவோ பொண்ணு தான் பிறக்குமோன்னு தோணுது. பொண்ணோ பையனோ எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துரு ஆனந்தி. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றிட்டு வீட்டில் சும்மா பேருக்கு வேலை பார்த்துட்டு என் குழந்தை கூடயே தான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, அப்பா அம்மா பிரியா எல்லாரும் குழந்தை கூட தான் இருப்போம். அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். இவ்வளோ நாளாக வேலைக்காரியாக இருந்த நீங்கள் இப்போ புல்லு பெற்று கொடுக்குற மிஷினாக மாறி இருக்கீங்க. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை இப்படி தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்போ தெரியும் இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு. என்னை பார்த்தா இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி இருக்கா? வேலைக்காரி மாதிரி தான் இருக்கு. என் பையனுக்கு ஒரு புள்ளியை பெற்று கொடுக்க வக்கு இல்லை. அந்த குழந்தைய வச்சு இங்கே எவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அந்த குழந்தைக்காக தான்க்கா, உங்களுக்காக இல்லை. எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துரு ஆனந்தி. அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன்.